குருவே சரணம், குருவே துணை. உலகெங்கிலும் வாழக்கூடிய இறைபக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய ஜோதிட முறைகள் இருந்தாலும், நிறைய இன்னைக்கு விரல் நுனியில ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய மெத்தடாலஜி வந்திருந்தாலும், ஒரு ராசி கட்டத்தின் கிரக இணைவை வைத்தே நம்ம ஒரு 85% 90% உடனே பலன் சொல்லக்கூடிய சூட்சமங்கள் ஆசிரியர் மூலியமாக கிடைத்த சில விஷயம் இன்றளவும் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது மெய் சிலிர்க்கும்படியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சில தகவல்கள் நம்ம பகிர்ந்துக்கிறோம். ஒரு ஜன்ம ஜாதகத்தின் ராசி கட்டத்தை வச்சு இந்த ஜாதகருக்கு விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, இரத்த காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்களாலோ அல்லது இரும்பு இயந்திரங்களாலோ இவருக்கு விபத்து ஏற்படும், இரத்த காயம் ஏற்படும். ஒரு அறுவை சிகிச்சை நடக்கலாம் அல்லது ஒரு கண்டங்களை தாண்டலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். வெறும் ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்கள் இணைவை வச்சே சொல்ல முடியும். அப்படி வச்சுதான் இன்னைக்கு ஒரு குழந்தையோட ஜாதகம் நம்ம ஆய்வு பண்ணும் பொழுதே இந்த குழந்தையை தத்து கொடுத்து வாங்கிக்கிறது நல்லது. இந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில ஆரோக்கியத்துல நம்ம ரொம்ப அட்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி கிரக இணைவை வைத்து தான் சொல்றோம். இன்றளவும் நம்ம நிறைய ஆய்வு செய்த ஜாதகங்களை வச்சு அதுல உள்ள நிறைய ஜாதகங்களை பொருந்தின விஷயங்களை நம்ம பார்த்த விஷயங்களை இதுல பதிவு பண்றோம். ஒரு ஆண் ஜாதகத்திற்கு மட்டும் நம்ம உதாரணமா சொல்றோம். ஒரு சில பெண்களுடைய ஜாதகத்துல சில சூட்சமங்கள் இருக்குது. அதை இப்ப நம்ம ஒரு பதிவுல சொல்ல முடியாது, நம்ம அடுத்தடுத்த பதிவுல சொல்றோம். ஒரு ஆணுடைய ஜென்ம ஜாதகத்தின் ராசி கட்டம் எடுத்துக்கோங்க. அது குழந்தையாக இருக்கலாம், நடுத்தர வயதாக இருக்கலாம், அல்லது முதியோர்களாக இருக்கலாம். யாருனாலும் பரவாயில்ல. என்ன ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன தசா புத்தி வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த கிரக இணைவு இருக்கிறதா, என்ன நட்சத்திரம், நட்சத்திர பாதம் எதுனாலும் பரவாயில்ல. இந்த கிரகங்கள் இணைந்தால் நம்ம அதுல கவனமா இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப ஜோதிட சாஸ்திரத்துல சரராசி, ஸ்திரராசி, உபயராசி அப்படின்னு இருக்கும். இதுல சரராசிகளாக மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த ராசிகள் எல்லாம் சரராசிகள். ரொம்ப வேகமாக வேலை நடக்கக்கூடிய ராசிகள், ரொம்ப இயங்கிக்கொண்டே இருக்கக்கூடிய ராசிகளின் தத்துவத்துல வரக்கூடியது இந்த சரராசியோட தத்துவம். அதே போல மோட்ச திரிகோண வீடுகள் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி, மீனம் மற்றும் கடகராசிகள் பொருந்தும். அதாவது மோட்ச திரிகோண வீடுகள்ல உள்ள ராசிகள், அது இல்லாம சரராசிகளினுடைய தத்துவம். இதுல ஒரு ஆணின் ஜென்ம ஜாதகத்தில் சனி பகவான் அல்லது குரு பகவான், குரு ஜீவகாரகன், சனி பகவான் கர்மாகாரகன், இந்த கிரகங்கள் நின்று அந்த கிரகங்களோட நெருங்கின பாகையில, உதாரணமாக மேஷராசியில கார்த்திகை நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல குரு இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அதே கார்த்திகை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் அல்லது 2ஆம் பாதத்தில் ராகு பகவான் நின்றால், அதே கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த 1, 2, 3 பாகைக்குள்ள செவ்வாய் பகவான் விட்டால், அதே போல இப்ப கார்த்திகை நட்சத்திரத்துல சனி பகவான் இருக்கிறதாக வச்சுக்குவோம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்துக்குள்ள செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் வந்துவிட்டால் சரராசிகள்ல அந்த ஜாதகர் கட்டாயம் ஒரு விபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு அதிகம். ஒரு பெரிய மருத்துவ செலவு, ஒரு அறுவை சிகிச்சைகள், ஒரு மரணத்துக்கு ஒப்பான கண்டம் கடந்து வெளியேறக்கூடிய அமைப்பை பார்க்க முடியுது. இது உதாரணமாக நம்ம ஒண்ணு மட்டும் சொல்லியிருக்கிறோம். சனியோடு நெருங்கின பாகையில செவ்வாய் ராகு நிற்க கூடாது, குரு பகவானோடு நெருங்கின பாகையில செவ்வாய் ராகு நிற்க கூடாது. இது சரராசிகள்ல நின்றாலும் பாதிக்கும், நீர் ராசிகளான மோட்ச திரிகோண ராசிகள்ல நின்றாலும் பாதிக்கும். இவர்களுக்கு வண்டி வாகனங்களால விபத்து கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்க, இந்த விபத்துகளுக்கு ஒரு வழியே கிடையாதா, ஒரு தீர்வே கிடையாதா? மிக அருமையாக இந்த நெருங்கின பாகையில் இருக்கக்கூடிய கிரகங்கள்ல ராகு அப்படிங்கிற கிரகத்தினாலேயே பாத்தீங்கன்னா ஒரு தடுமாற்றமும் ஒரு விபத்தும் ஏற்படக்கூடிய தன்மை. ராகு பகவானுக்கு மரணக்காரகன் என்று பெயர். அது உயிரற்ற கிரகமாக சொல்லப்படுகிறது பிரபஞ்சத்திலே. அதுபோல இந்த ராகு பகவான் அந்த உடல் வேறு, தலை வேறு, வெவ்வேறு அம்சங்கள் உடையது. அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்தை துண்டிக்கிறது, ஒரு விஷயத்தை பாதிக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா மிக சுலபமாக நடந்திருக்கும். நிறைய பேரோட ஜாதகம், உறவினர்கள் அல்லது தெரிந்தவர்களுடைய ஜாதகம் எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். எடுத்து பாருங்க. ராகுக்கு நம்ம பிரீத்தி பண்ணணும், ராகு பகவானுக்கு நம்ம பரிகாரம் பண்ணணும். ராகு நிற்கக்கூடிய கிழமைகளில் சிவாலயங்களுக்கு சென்று உளுந்தால் ஆன பிரசாதங்கள் இந்த சம்பந்தப்பட்ட ஜாதகங்களுடைய கையால் கோயில் பிரகாரத்துக்கு வரக்கூடிய சிவனடியார்கள் பொதுமக்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கும்போது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறையும்.
இதை நம்ம ஒரு முறை செஞ்சா போதுமா, 2 முறை செஞ்சா போதுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு கொண்டே இருக்கிறது நல்லது. இப்படி ஒரு நெருங்கின பாகையில ஜீவகாரகனோடோ அல்லது கர்மாகாரகனோடோ செவ்வாய் ராகு இணையக்கூடிய பெரும்பாலான ஜாதகங்கள் தத்து கொடுத்து வாங்கிக் கொள்வது நல்லது. அல்லது இப்ப நம்ம தமிழகத்துல மகாமாரியம்மன் என்று சொல்லக்கூடிய வளையமான் அம்மன், அந்த அம்மன் கோயில்ல ஒவ்வொரு வருடத்திலும் நடக்கக்கூடிய பங்குனி மாதத்துல ஒரு சடங்கு, ஒரு பாடை கட்டி ஒரு இறுதிச் சடங்கு செய்யற மாதிரியான ஒரு பரிகார முறை அப்படிங்கிறது இருக்குது. அவர்கள் ஒரு பங்குனி மாதத்துல நேர்த்தி கடன் மூலமாக அந்த பரிகாரம் செய்து கொள்வதும் இந்த பாதிப்பினுடைய தாக்கத்தை குறைக்கும். இது பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு சூட்சகமான ஒரு தன்மை. மேலும் இந்த பதிவு சம்பந்தமான சந்தேகங்களோ அல்லது கேள்விகளோ இருக்கும் பொழுது அது கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். நம்ம நிறைய ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி விவாதிப்போம். நிறைய ஜாதகங்கள், உதாரண ஜாதகங்கள் வச்சிருக்கோம். நிறைய ஆய்வு பண்ண ஜாதகங்கள்ல இருந்த ஒரு சில விஷயங்கள் தான் சொல்றோம். உங்களோட ஜாதகத்துல இருக்கு, இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல அப்படின்னா நீங்க இனிமேல் கவனமாக இருக்கணும். எதுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம இந்த மாதிரி சில பரிகார முறைகள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சுவாரஸ்யமான தகவல்கள், நிறைய விஷயங்கள் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இறைபக்தி டிவியோடு. நன்றி.